நம்ம எல்லாத்துக்குமே கண்டிப்பா அயன்மேன் தெரிஞ்சிருக்கும். இவரோட உண்மையான பேர் ராபர்ட் டவுனி ஜூனியர். இவர் 1965 ஏப்ரல் 6 நியூயார்க்ல பிறக்கிறாரு. இவரோட அப்பா மூவி டைரக்டர். அதனாலே சின்ன வயசுலேயே படத்துல அறிமுகமாகிறாரு. ஆனா இவருக்கு 13 வயசு இருக்கும்போதே இவரோட அப்பாவும் அம்மாவும் பிரிஞ்சிடறாங்க. அதோட இவர் சின்ன வயசுல இருந்தே ட்ரக்ஸ்ல ரொம்ப அடிக்ட் ஆயிடுறாரு. அதனாலே ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு ஒழுங்காவே போகல. இது காரணமாவே இவர் நடிச்ச நிறைய படம் ரிலீஸே ஆகல. அந்த நேரத்துல தான் லெஸ் தென் ஜீரோன்ற படத்துல நடிக்கிறாரு. இந்த படம் இவருக்கு ஒரு நல்ல இடத்தை பிடிச்சு கொடுக்குது. இப்படி எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது அந்த நாட்டிலே பேன் பண்ண ஒரு ட்ரக்ஸ் வச்சிருந்ததால போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் இவர் அரெஸ்ட் பண்ணதும் இவர் கூட இருந்த எல்லாருமே இவரை விட்டு பிரியிறாங்க. இவரோட ஒய்ஃப் இவரை விட்டு பிரிஞ்சிடறாங்க. இப்படி இவர் வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கும் போது கோர்ட் இவருக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுக்குது. வெளியே வந்த இவர் வாய்ப்பு தேடி அலையும் போது மார்வல் ப்ரொடக்ஷன் கம்பெனி அவங்க எடுக்க போற அயன்மேன் படத்தோட மெயின் ரோலான அயன்மேன் கேரக்டரை இவரை பண்ண சொல்லி கேட்கறாங்க. அவ்வளவுதாங்க. யாரெல்லாம் இவரை விட்டு போனாங்களோ அவங்கெல்லாம் மிரண்டு வர அளவுக்கு அந்த ரோலை பெர்ஃபெக்டா பண்றாரு. இன்னைக்கு உலகத்திலே ஹையஸ்ட் பெய்ட் ஆக்டர் லிஸ்ட்ல இவரும் ஒருத்தரா இருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.